இடத்துல எங்களுடைய நாயகம் ரசூலே அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுகள் உள்ளடக்கப்பட்ட பகதாதி நாட்டைச் சேர்ந்த அபூபக்கர் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட வித்திரியா, அந்த வித்திரியாவுக்கு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்களும் கீழக்கரையிலே சமாதியுற்று இலங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் ஆகிய அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களினால் தஹ்மீஸ் எழுதப்பட்டதுமாகிய வித்திரியா இப்பொழுது தமாம் செய்யப்படுகிறது. இந்த வித்திரியாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாகுணங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய அழகு வர்ணனை, அவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் காட்டிய அற்புதங்கள் அத்தனையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நினைப்பது போன்று சாதாரண மனிதர் அல்ல. மற்றவர்கள் நினைப்பது போன்றும் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆனால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிராகவும் நாலிராகவும் ஷாஹிதாகவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் குர்ஆனுடையவும் ஹதீதுடையவும் உறுதிப்பாடான கொள்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அன காசிம், நானாகிறவன் எல்லாம் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கும். இந்த இடத்துல இன்னமா என்று சொல்லக்கூடிய ஹர்ஃபாகிறது ஹர்பு ஹஸ்ர் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் நான் தான் பங்கு வைக்கின்றவன், வேறு யாரும் அல்ல, நான் தான் பங்கு வைக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காசிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லாக வரக்கூடிய அத்தனையும் 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான். நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், சென்ற காலத்துக்கும் பொருந்தும், எதிர்வரக்கூடிய காலத்துக்கும் பொருந்தும். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றும் பங்கு வைத்தார்கள், இன்றும் பங்கு வைக்கிறார்கள், இனிமேலும் அவர்கள் தான் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலே இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனா பங்கு வைக்கிறதுக்கு வல்லாஹு முஅதி, என்னிடத்திலே அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், நான் பங்கு வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சுயமாக பங்கு வைக்கவில்லை, நான் பங்கு வைக்கிறேன். பங்கு வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலே கொடுக்கின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு உதவி செய்யுங்கோ, யா ரசூலல்லாஹ் என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை நிறைவேற்றி தீர்த்து தாங்கோ, யா ரசூலல்லாஹ் என்னுடைய கடன்களை இல்லாமலாக்கி தாங்கோ என்று கேட்கிறது ஷிர்க் என்று எப்படி இருக்க முடியும்? முடியுமா? இன்னமா அன காசிம், நாம் பங்கு வைக்கிறவன். காசிம் என்றால் அன்றைக்கு பங்கு வைக்கிறார்கள், இன்றைக்கு பங்கு வைப்பார்கள், இனிமேலும் பங்கு வைப்பார்கள். அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறது எப்படி ஷிர்காக முடியும்? அவர்களே சொல்லிட்டார்கள் பங்கு வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அதை எடுத்து தாரான. அப்ப யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சொல்றது எந்த அடிப்படையில் ஷிர்காகிற ஆக முடியுமா? முடியாது. ஆகவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அந்த ஹதீஸ் தன்னிலேயே மையமாக வச்சு எங்களுக்கு புகாரியில ஆதாரம் காட்டுவீங்களா? நாங்க ஏற்றுக்கொள்றோம். இந்த ஹதீஸ் புகாரியில தாங்க வருகிறது. இன்னமான காசிம் வல்லாஹு முஅதி, பாபுல் இல்மி, இல்முடைய பாடத்தில் அல்லாஹ் எனக்கு தாரா, நான் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஹதீஸ் புகாரியில தான் வருது, வேற எங்கேயும் வரல. புகாரியில உள்ளதை தான் நாங்க சொல்றோம். ஆகவே அந்த ஹதீஸ் தன்னிலேயே மையமாக வச்சு
சொல்கிறார்கள் அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்கள் ஹுவல் ஐனு ஜூதன் லல் அத்தாயா தஹீலுஹா கொடையால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனை என்று சொன்னால் ஊற்று. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்கள் கடுமையான ஒரு கோடை அடிச்சா அது வந்து போயிடும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை என்ற ஊற்று அது எந்த நாளும் ஓடிக்கொண்டே இருக்கும்.